நடிகர் மதன் பாபு அவர்கள உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல கூட சிரிச்சுக்கிட்டே உயிர் விட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க தெரிவிச்சிருக்காங்களாம். அதோட விவரத்த தான் இந்த இதுல பார்க்க போறோம். மதன் பாபு அப்படின்னு சொன்னாலே அவரோட அந்த தனித்துவமான சிரிப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். பல படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயும், ஒரு சில படங்கள்ல காமெடி நடிகராகவும் இவர் வலம் வந்திருக்காரு. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன "அசத்த போவது யாரு" அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த ஜட்ஜாவும் இருந்திருக்காரு. அதுதான் மதன் பாபுவ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஷோவா இருந்திருக்கு. கடந்த சில மாதங்களா இவர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல குடும்பத்தார்கிட்ட அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதானாம். என்னைக்காவது ஒரு நாள் நான் இறந்து தான் போக போறேன். அதுவும் புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு ஆட்கொல்லி நோய். என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா உயிர் போகக்கூடிய அந்த நேரத்துல கூட சிரிச்சுக்கிட்டே உயிர் போகணும். மத்தவங்கள சிரிக்க வச்சிருக்கிறேன். எவ்வளோ தமிழ் படங்கள்ல எவ்வளோ காமெடி காட்சி நடிச்சு அந்த காமெடி மூலியமா இப்ப வரைக்கும் ரசிகர்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் குடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட சிரிப்பு தான். புற்றுநோய் மாதிரி ஒரு கொடிய நோய் வந்தாலும் கடைசி காலகட்டத்துல மரண படுக்கையில இருக்கும்போது சிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். இத்தனை வருஷங்கள் மக்கள சிரிக்க வச்சேன்னா, என்னோட உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல கூட நான் சிரிச்சுக்கிட்டு தான் என் உயிர் போகணுங்கிற மாதிரி குடும்பத்தார்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இவரோட ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் இவங்க மனைவி பெயர் சுசீலா. இவருக்கு ஜனனி அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும், அர்ஷித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகனும் இருக்காங்க. புற்றுநோய் பாதிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான இடங்கள்ல போயிட்டு எவ்வளவோ சிகிச்சை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா புற்றுநோயால மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மரணத்த கொஞ்சம் தள்ளி போடுறதுக்காக எவ்வளவோ முயற்சியும் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு முயற்சியும் ஒரு கட்டத்துல கை குடுக்கல. இப்ப மரண படுக்கையில கூடிய அந்த நேரங்கள்ல கூட கடைசி ஒரு 6 நாட்கள், 7 நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். அவருக்கே தனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. குடும்பத்தார் எல்லாரையும் உட்கார வச்சு அதிகமா பேசி சிரிக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவர் நடிச்ச காமெடி காட்சிகள டிவில போட்டு பார்க்கறது, இது மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. குறிப்பா அவரோட உயிர் பிரிஞ்ச அந்த நேரத்துல கூட, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட குடும்பத்தார்கிட்ட ரொம்ப கலகலன்னு சிரிச்சு தான் பேசியிருக்காராம். அவரு ஆசைப்பட்ட மாதிரியே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பா அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்தவங்க இப்ப எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.